தந்து உறவை தேடும் தெய்வன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். உயிரை தந்து உறவை தேடும் தெய்வன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். தீபமேந்து உருகும் மெழுகாய் வருவோம். தாகம் தீர்க்க பொழியும் வான்மழையாய் வருவோம். உயிரை தந்து உறவை தேடும் தெய்வன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். நெஞ்சும் அது கோயில், நேசம் அதன் வாசல், உறவென்னும் பலி செய்யலாம். உலகம் கலைக்கூடம், அன்பே அதன் பீடம், இறையாட்சி நிலை காணலாம். பகைமை பழி மறந்து கருணை வழி போவோம், பண்பாலே உலகம் செய்வோம். இரத்தம் நிறம் ஒன்று நித்தம் இதை கொண்டு புவி எங்கும் வேதம் சொல்வோம். அடிமை விலங்கும் இல்லை, ஆட்சி முடிவும் இல்லை, இறைவனின் தலைமையில் வாழ்ந்திட வந்திடுமே. உயிரை தந்து உறவை தேடும் தெய்வன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். உயிரை தந்து உறவை தேடும் தெய்வன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மிகுந்தோரே, இந்த அருமையான திருப்பலிக்கு தந்தையர்கள் நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களை வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை அருளை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற தந்தை டோமி லில்லி முளவிளை பங்கின் ஆயனாக இருந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். தந்தை டோமி லில்லி அவர்களுக்கும் இந்த நாளிலே நமக்கு ஒப்புரவு அருளுடையாளம் வழங்கி மறைவுரை வழங்க நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற கார்மல் துறவி தக்கலையில் பணிபுரிகின்ற தந்தை ஆபிரகாம் அவர்களையும் நமது திருச்சமூகத்திலே கரவொலி எழுப்பி வரவேற்றுக் கொள்வோம். அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இன்னொரு கூடுதலாக மறைவுரை முடிந்த பின்பு காணிக்கை பாடல் பாடுகின்ற போது வருகின்ற வெள்ளி கொடியேற்றத்திற்காக பயன்படுத்தப்படவிருக்கின்ற அந்த திருக்கொடியானது நன்கொடையாளர்களால் பவனியாக ஆலய தலைவாசிலிருந்து பீடத்திற்கு எடுத்து வரப்படுகிறது என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். ஒருவர் மற்றவருக்காகவும் எல்லாருடைய நலனுக்காகவும் இந்த பலியிலே இறைவனை இறைஞ்சுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து
மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஈக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, 2 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆடு பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர்தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொக்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொக்கலை அறுத்த பின் அதற்கு மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த
என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்களை சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின்பு தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறினார். சவுலை பின்தொடர்ந்து அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது, உமக்கு தீங்கு செய்ய தேடுகின்றேன் என்று சொல்லும். மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உன் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென்று சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையை பாரும், என் கையில் இருக்கும் உன் மேலங்கியின் தொப்புகளை பாரும். உம்மை கொல்லாமல் என் மேலங்கியின் தொப்புகளை மட்டும் அறுத்து எடுத்துள்ளன. என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடம் இருந்து தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ராயேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு சொந்த நாயை அன்றோ, ஒரு தொள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராய் இருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி என் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இதோ உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ எனிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று என் வெளிப்பாடுகளில் இருந்து, ஏனெனில் ஒருவன் என் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாகவும் இன்றும் இஸ்ராயேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சுடராகும் நீசுவே, உன்னாமம் போற்றுவே. தீவிட்டாது நீ சொலியாக
மேகமாய் தாங்கும் தாய்மடி நீ மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவே சுகராகம் இயேசுவே உன்னாமம் போற்றுவே தேவிக்காக நீச்சுணையாகவே கவினோடு பாடுவே உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன் உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறேன் அன்பின் சிறகில் நாளும் நானும் விடியல் காணுவேன் அழகின் இமையில் இனிதாயதிலும் புதிதாய் தோன்றுவேன் நீயே எந்தன் ஜீவன் நீ இந்த நாட்டில் நீயே இல்லை என்றால் எனது உலகமில்லை சுகராகம் இயேசுவே உன்னாமம் போற்றுவே தேவிக்காத நீச்சுணையாகவே கவினோடு பாடுவே கருணை நிறைந்த பார்வை போதும் அகந்தை அளிக்கிறேன் அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன் உதயம் தேடும் மலராயிரை உன் நினைவில் வாழுவே புவியில் விழுந்த விதையால் உலகில் விருட்சம் தேடுவே நீயே எனக்கு சொந்தம் நீ வாழ்வின் தஞ்சம் உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினோடு பாடுவே மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவே சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே தேவிக்காத நீச்சுணையாகவே கவினோடு பாடுவே அல்லேலூயா
பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவற்றை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபுவின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவர்நேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் இந்த திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இறைவன் அன்றாட வாழ்விலே அன்னையினுடைய பரிந்துரையினால் நாம் முன்வைத்து ஜெபித்த, நாம் கேட்ட வேண்டல்களை பெற்றுக்கொண்ட நேரங்களை நினைத்து அவருக்கு நன்றி கூறவும், இன்னுமாக நம்முடைய அன்றாட வாழ்வு பயணத்திலே நமக்கென்று இருக்கக்கூடிய தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகம். எனவே அவைகளை நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு அன்னை மரியாளினுடைய பரிந்துரையினால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு இங்கே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக நாம் முன்னிலைப்படுத்தி சிந்திக்கிற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவரை இவ்வுலகிற்கு அனுப்பிய தந்தையாகிய இறைவனினுடைய திருவுளம் என்னவோ அதை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். எனவே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொன்னவர். இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டுமென்று எண்ணியவர். எனவே அப்படிப்பட்ட அந்த நோக்கத்திலே, அந்த பயணத்திலே இறையாட்சியை கட்டி எழுப்புவது என்பது ஆண்டவர் இயேசு என்கிற தனிநபரால் மட்டும் அல்ல, அவருக்கு உதவியாக மனிதர்களிலே பலரும் தேவைப்பட்டார்கள். எனவே அவர் சீடர்களை அழைத்தார், அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார் என்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அவ்வாறாக அழைக்கப்பட்டவர்கள் அவரவரது நிலையிலே இருந்து செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டுவிட்டு, பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் விட்டுவிட்டு, செய்த தொழிலையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவின் பின்னால் சென்றார்கள். அவ்வாறு
சென்றார்கள் என்று சொன்னால், அந்த இறையரசை கட்டியெழுப்ப வேண்டும் என்று எண்ணிய ஆண்டவர் இயேசுவை பொறுத்தமட்டில் இப்படி சீடர்களை அழைத்தார், திருத்தூதர்களாக தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால், முதலாவதாக தம்மோடு இருக்க, நாம் அனைவரும் கடவுளினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் படைத்தவரை அறிந்து அன்பு செய்ய, அதே போல ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அழைத்தார் என்று சொன்னால் முதலிலே அவரோடு இருக்க, அவரை அறிந்து கொள்ள, அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்க, அதற்குரியவர்களாக தங்களையே மாற்றிக்கொள்ள. எனவே அழைக்கப்பட்டவர்கள் முதலிலே அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவ்வாறு ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அந்த திருத்தூதர்கள் அடுத்ததாக அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, அவர் தந்த விழுமியங்கள் என்னவோ, நன்மையான காரியங்கள் என்னவோ, அவைகளை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் அடுத்த கட்டத்திலே அதை அடுத்தவருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக, எத்திக்கும் இறை வார்த்தையை, நல்ல செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக, கொண்டு செல்லக்கூடியவர்களாக, நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவர்களாக திருத்தூதர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் மூன்றாவதாக இதோடு சேர்த்து அறிவிக்கக்கூடியவர்களாகவும் மட்டுமல்லாமல் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு தந்தார். குறிப்பாக தீய ஆவிகளை எதிர்த்து நிற்க அல்லது விரட்ட, நோய்களை குணமாக்க அதற்கான சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையையும் கடவுள் ஆண்டவர் இயேசு தம்முடைய திருத்தூதர்களுக்கு தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக திருத்தூதர்கள் அல்லது ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள், சீடத்திகள் என்கிறவாறு அன்று அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி என்னவோ, ஆண்டவர் இயேசுனுடைய விருப்பம் என்னவோ அதை அறிந்தவர்களாக, அதை திறம்பட செய்யக்கூடியவர்களாக திருத்தூதர்கள் இருந்தார்கள். அவ்வாறாக இந்த திருத்தூதர்களுடைய வரிசைகளை வாசிக்க கேட்டோம். பேதுருவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அழைத்த பொழுது மிகுந்த ஆர்வத்தோடு அவரும் அவரது சகோதரர் அந்திரேயாவும் தங்களுடைய தந்தையையும் செய்த தொழிலையும் விட்டுவிட்டு வந்தார்கள். அவர் அதிகம் படிக்காதவர், சகோதரரும் அதிகம் படிக்காதவர். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்தார். இடையிலே பேதுரு சிறிய தவறை மிகப்பெரிய தவறை செய்தாலும் அவர் மனம் வருந்தினார். அவரையே திரு அவைக்கு ஆண்டவர் இயேசு தலைவராக, முதல் திருத்தந்தையாக அவரை நியமிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக செபதேவினுடைய பிள்ளைகள் யாக்கோபு மற்றும் யோவானை நாம் பார்க்கிறோம். யோவான் கொஞ்சம் படித்தவராக, அறிவிலே சிறந்தவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக பெரிய யாக்கோபுவை நாம் பார்க்கிற பொழுது அவர் மக்களை கட்டி எழுப்பக்கூடிய, தலைமை சங்கத்தை வழிநடத்தக்கூடிய திறன் மிக்கவராக, நல்ல ஒரு தலைவனாக, தலைமைத்துவ பண்பு மிக்கவராக அவர் இருந்தார் என்று அறிய வருகிறோம். அந்த வரிசையிலே பிலிப்புவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை கண்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார், உடன் இருப்பதிலே மகிழ்ச்சி அடைந்தார். பர்த்தலேமையோ என்கிற நத்தனியேல், அவரும் ஆண்டவர் இயேசுவை முன்னிட்டு தோலுரிக்கப்பட்டு அவர் தம்மையே இழந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுங்கச்சாவடியிலே வரி வசூல் செய்யக்கூடிய பணியை செய்தவர். மருத்துவர் நோயுற்றவருக்கே, நோய் அற்றவருக்கு அல்ல என்கிற செய்தியை தந்ததோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியவர். தோமாவை பாருங்கள். அவர் நம்பிக்கை இல்லாதவர் என்று ஒரு புறத்திலே நாம் சொன்னாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம், மற்றவர்கள் அனைவரும் பெற்ற அதே அனுபவத்தை நானும் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து பெற வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஆவல். ஆண்டவரே நாங்கள் யார், ஆண்டவரே என் தேவனை என்று அறிக்கையிட்டவர், தம்மையே ஆண்டவர் இயேசுவை முன்னிட்டு இழந்தவர். சிறிய யாக்கோபுவை நாம் பார்க்கிறோம். அவர் நம்பிக்கைக்கு ஊற்றாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நமக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வரிசையிலே
தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சீமோன் அவர் ஒரு போராளியாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறாக பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியாக யூதாசை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவனுக்கான முடிவை அவனை தெரிந்து கொண்டான். இவ்வாறாக ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டு அவரிடமிருந்து கற்றதை பிறருக்கு அறிவித்ததோடு தங்களையே அதை முன்னிட்டு நற்செய்திக்கு சான்று பகரவாறு தங்களையே இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் கடந்து இன்றைய முதல் வாசகத்தையும் முன்னிலைப்படுத்தி இந்த நற்செய்தியோடு ஒப்பிட்டு சிந்திக்கிற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே சவுலையும் தாவீதையும் நாம் சந்தித்தோம். அவர்களை முன்னிட்டு நாம் சிந்திக்கிற பொழுது அன்றாட வாழ்விலே நமக்கு அடுத்திருக்கக்கூடியவர்கள் பல நேரங்களிலே சில தலங்களிலே நமக்கு எதிரிகள் பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு காரணம் பல இருக்கலாம். ஆனாலும் எதிரிகள் என்று வருகிற பொழுது அவர்கள் நமக்கு எதிராக செய்த தவறுகளை எண்ணி மீண்டுமாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அல்ல, மாறாக அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இங்கே தாவீதையும் சவுலையும் நாம் பார்க்கிறோம். போரிலே அவர்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது அதன் பிறகு இஸ்ராயேல் மக்கள் 2 பேரையும் பாராட்டி பாடல் பாடுகிற பொழுது சவுலோ 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார். அங்கேயே அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுல் பொறாமை கொண்டார், கோபம் கொண்டார், எப்படி இவனை ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், சவுலை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுதும் தாவீது அதை செய்யவில்லை. எனவே நமக்கு அடுத்திருப்பவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவேளை எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்பதை நாம் இவர்கள் வழியாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தாவீதின் வழியாக இதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக செயல்படுவதும் வார்த்தைகளை அள்ளி வீசுவதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் ஒரு சில நேரங்களிலே அருட் சகோதரிகளாக இருந்தாலும் சரி அருட் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, உங்களிலே இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கும் பலவீனம் உண்டு, பலம் உண்டு. ஆனாலும் ஒரு சில இடங்களிலே பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையும் கடந்து கையை நீட்டுகிற அளவுக்கும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தாவீதையும் சவுலையும் நீங்கள் பாருங்கள். சவுல் இறைவனால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். எனவே நான் அவருக்கு எதிராக செயல்பட மாட்டேன், அவரை கொல்ல மாட்டேன் என்று வாய்ப்பு கிடைத்த பொழுதும் அவர் கொல்லாமல் விட்டு விடுகிறார். மூன்றாவதாக, நியாயமாக எதையும் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்படியாக தன்னை கொல்ல வேண்டும் என்று சவுல் தெரிந்து கொண்டிருந்த பொழுதும் அவரிடத்திலேயே அவர் தாவீது சென்று, இதோ பாருங்கள், என்னுடைய சிந்தனை அளவிலும் சரி செயல் அளவிலும் சரி உங்களுக்கு எதிராக நான் செயல்பட வேண்டும் என்றோ உங்களை கொல்ல வேண்டும் என்றோ ஒருபோதும் நான் எண்ணியதில்லை, அவ்வாறு சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது அவர் புத்தி தெளிந்தவராக அடுத்த கட்டத்திலே சவுலே மனம் மாறுகிறார். அவர் மனம் மாறுவதற்கு தாவீது காரணமாக இருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டவாறு தாவீதிடத்திலே சவுல் பேசுகிற பொழுது, என்னை விட பண்பு நலன்களில் எல்லா நல்ல குணங்களிலே நீயே பெரியவனாக இருக்கிறாய். எனவே கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னையே இந்த இஸ்ராயலுக்கு அரசராக நியமிப்பார் என்று அவர் மிகுந்த மகிழ்ச்சியான வார்த்தைகளிலே சொல்லுகிறார். நீயே என் அன்பு மகன் என்றும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்வு பயணத்திலே எப்பொழுதும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை தரக்கூடியவர்களாக, அதே நேரத்திலே நம்முடைய அன்றாட வாழ்வு பயணத்திலே கடவுளுக்கு உகந்த, அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அடுத்தவர் மீது அக்கறை உடையவர்களாக, கரிசனை உடையவர்களாக, அப்படிப்பட்ட நல்ல குணத்தை, தாழ்ச்சி நிறை உள்ளத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிற பொழுது நாமும் மகிழ முடியும்,
அடுத்தவரது மகிழ்ச்சிக்கு மனமாற்றத்துக்கு நாமும் காரணமாக இருக்க முடியும். எனவே இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நம்முடைய அன்றாட வாழ்வு பயணத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய சீடத்திகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மைக்கு சான்று பகர இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதோடு அதை அடுத்தவருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இன்றைய நடைமுறை வாழ்வு பயணத்திலே அன்றைய மறைப்பணி போதகர்கள் மறைப்பணியை செய்தவர்களைப் போல இன்று இறை வார்த்தையை நீங்கள் அடுத்தவருக்கு அறிவிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இவ்வுலக வாழ்வு பயணத்திலே நம்முடைய வாழ்வாள் நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை வார்த்தைக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம். அதற்கான அருளை வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிந்தோரே, இப்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டவாறு வருகின்ற வெள்ளி நம்முடைய பெரிய நாயகி அன்னையின் திருவிழா திருக்கொடியேற்ற நிகழ்வுக்கு தேவையான திருக்கொடியானது நன்கொடையாளர்கள் கோட்டார் அமலி வினோத், குளச்சல் மேரி தர்ஷினி, திருவிதாங்கோடு டினோ பாபு இந்த குடும்பத்தாரால் பவனியாக எடுத்து வரப்படுகிறது. ஆலய தலைவாசலிலிருந்து பவனியாக எடுத்து வரப்படுகிறது. இந்த 3 குடும்பத்தாரும் போயிருங்க. அதில் நில்லுங்க. வெயிட். 3 குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டு வாங்கன்னு சொன்னேன். எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வலையின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால்
உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றுமுள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்தும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கோடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவிருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட், ஏனைய மறைமாவட்ட அன்பு ஆயர்கள், திருப்பணிகளை பங்குத்தளங்களில் ஆற்றுகின்ற தந்தையர்கள், உடன் உழைக்கின்ற அருட்சகோதரிகள், திருத்தொண்டர்கள், வேதியர்கள், அருட்சகோதரர், தனியரம் கொண்டோர், இல்லறவாசிகள், பொதுநிலை நிறுத்தம் தலைவர்கள், இந்த அருமையான திருவழிபாட்டு நிகழ்விலே பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு தொழுகின்ற பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதி முகம் பார்த்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிந்தவர்களே, நற்கருணை விருந்து நேரம். கத்தோலிக்க விசுவாசத்திலே நிலைத்து நிற்கின்ற ஒன்றிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விருந்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். மற்றவர்கள் இந்த விருந்திலே பங்கெடுக்க வேண்டாம் என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். ஒருவேளை யாராவது இருப்பார்கள் என்றால் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நற்கருணை திருவிருந்தில் முதல் திருவிருந்து பெற்று இந்த கத்தோலிக்க ஒன்றிப்பில் நிலைத்திருப்பவர்கள் இந்த விருந்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். உனக்காக ஏங்குகின்றது
இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. என்னுள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, நிறைவாக வாழ்வின் நிறைவாக என்னுள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. நீரின்றி அமையாது உலகம், வேரின்றி நெல்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராத இரவின் முகம், மலரின்றி சிறக்காத நல் வசந்தம். நீரின்றி அமையாது உலகம், வேரின்றி நெல்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராத இரவின் முகம், மலரின்றி சிறக்காத நல் வசந்தம். நீதானே எந்தன் ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாலே பலன் ஏராளம் இறைவா எனவே கிளையாய் கொடியோடு செடியாய் வா 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 இறைவா. வா 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 இறைவா என்னுள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. மனம் தேடும் இன்பங்கள் கிடைப்பதில்லை, மாறாத செல்வங்கள் உலகில் இல்லை. தெரியாத சொந்தங்கள் தரையில் இல்லை, இரவாத வாழ்வொன்று ஈகத்தில் இல்லை. மனம் தேடும் இன்பங்கள் கிடைப்பதில்லை, மாறாத செல்வங்கள் உலகில் இல்லை. தெரியாத சொந்தங்கள் தரையில் இல்லை, இரவாத வாழ்வொன்று ஈகத்தில் இல்லை. நீதானே வாழ்வின் உணவாவாய், எனக்கு நிலையான வாழ்வின் வரம் தாராய் இறைவா உனையே உண்பே நிறைவாழ்வு காண்பே. வா 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 இறைவா. வா 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 இறைவா என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. என்னுள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது.
செழுமை மரம். நிலவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி சிறுகாது நல் வசந்தம். நீரின்றி அமையாது உலகம், வேரின்றி நெல்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி சிறுகாது நல் வசந்தம். நீதானே எந்தன் ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாலே பலன் ஏராளம் இறைவா. எனவே கிளையாய் கொடியோடு செடியாய் வா 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 இறைவா. வா 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 இறைவா. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உனை எண்ணி பாடுகின்றது. அன்புமிந்தவர்களே, இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் தந்தையர்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அற்புதமான வகையிலே அன்னை மரியாள் பெரிய நாயகியின் பரிந்துரையால் நமக்கு அள்ளித்தருகின்ற ஆசிரியரை நினைத்து அகமகிழ்ந்து இந்த நாட்களிலே நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். மிக சிறப்பாக இந்த நன்றியின் கொண்டாட்டம் பெரிய நாயகி திருவிழாவாக இந்த ஆலய நேர்ந்தளிப்பின் 14ஆம் ஆண்டு நன்றி கொண்டாட்டமாக வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் கொண்டாடப்பட வருகிறது. உரிய அழைப்புதலை நீங்கள் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆலயத்துக்கு முன்னையும் இருக்கிறது, இப்போ எடுத்து செல்லும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் கூடுதலாக உங்களுடைய நன்கொடைகள், ஏனைய காணிக்கைகளை நீங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வழங்கலாம். ஆலய அலுவலகத்திலே அங்கே பொருளரிடம் உங்களுடைய நன்கொடைகளை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பொருளரோ அல்லது பொருளர் சார்பாக அலுவலக ஊழியரோ ரசீது வழங்குவார்கள். எனவே சாதாரண திருப்பலியாக இருக்கலாம், அல்லது இந்த திருத்தலத்திற்குரிய நவநாள் திருப்பலியாக இருக்கலாம், அல்லது இந்த திருவிழா கால திருப்பலியாக இருக்கலாம். ஏனைய நன்கொடைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை வழங்கி ரசீது பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அந்த திருநிகழ்வுகளையும் அந்த அழைப்பதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். குறிப்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை திருப்பலியை தொடர்ந்து அன்பு விருந்து, அதிலும் அனைத்து இறை மக்களும், பெரிய நாயகியின் அடியார்கள், பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய எல்லா அடியார்களும் அந்த விருந்திலும் பங்கு பெற்று செல்ல அன்போடு உங்களை பணிக்கின்றோம். எல்லா நிகழ்வுகளிலும் உற்சாகத்தோடு பங்கெடுக்கவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் அன்புமிந்தவர்களே, இந்த திருநாட்களில் அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற திருப்பலி கட்டணம் ஒரு சிறப்பு கட்டணமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 500 ரூபாய் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். மற்ற நாட்களெல்லாம் சாதாரண திருப்பலி கட்டணமாக இருக்கும். இது இந்த சிறப்பு திருப்பலி கட்டணமாக இருக்கும். எப்பவுமே திருப்பலி நன்கொடை 150 தான், ஏனையது திருவழிபாட்டு நன்கொடையாக ஆக மொத்தம் 500 இருக்கும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அதிலும் ஆர்வமுடையவர்கள், ஏற்கனவே பங்கு இறை மக்கள் எல்லாருமே அன்னையின் அருளால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நன்றி பலி ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்களோடு இணைந்து நீங்களும் இறை மக்கள் இந்த நன்றி கொண்டாட்டத்திலும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கவும் அன்போடு பணிக்கின்றோம். ஏனைய உங்களுடைய தேவைகளை நீங்கள் சிறப்பாக உறுதி செய்து கொள்ளலாம். எல்லா வகையான உடனிருப்பையும் உங்களுடைய பற்றையும் இன்னும் நன்கொடைகளையும் எல்லா வகையான ஒத்துழைப்பையும் இந்த நாட்களிலே நல்கவும் உங்களை அன்போடு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளை நிறைவால் மாற்றி வரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாரும் இணைந்து என் கூடவேறும்
இயேசு என்ற பாடலை பாடும். நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தாயும் தந்தையுமான இறைவா, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே, இனிய நாளிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே ஒன்று கூடி சேர்த்திருக்கு தூய பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாடி தேடுவோருக்கு நன்மை ஒருபோதும் குறைபடாது என்று சொன்னீரே. அன்னையினுடைய பரிந்து பேச பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக இந்த திருத்தலத்தில் வந்திருக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய கஷ்டங்கள், பலவீனங்கள், சோதனைகள், வேதனைகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், கலங்கிய நேரங்கள் எல்லாம் எங்களுக்காக பரிந்து பேசி அன்னைக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்திலே, இறை ஆசை பெற்று தந்த அன்னைக்காக நன்றி சொல்லுகிற விதத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு மீதும் தூய ஆவியுடைய வல்லமை பொழிந்தருளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, சகோதரர்கள் மாந்தர் யாவர் மீதும் தூய ஆவியை பொழிந்தருள்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்திலே வந்தால் எங்களுடைய வாழ்விலே அமைதி நிலைக்கும், எங்களுடைய வாழ்விலே நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி தங்கிடும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். ஏசப்பா, வெறுங்கையராய் வந்தோம் ஆண்டவரே. இங்கிருந்து செல்லுகின்ற நேரத்திலே உம்முடைய வல்லமை, ஆசிரை, அருளை நிறைவாய் பெற்று செல்வோம் என்ற நம்பிக்கைகளை ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பெந்தகோஸ்தே நாளிலே அங்கிருந்த எல்லார் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது போல ஆண்டவரே, இந்த வேளையிலே தூய ஆவியுடைய வல்லமை பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அருளால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக, திருப்பயணிகளாக பல்வேறு இடங்களிலிருந்து பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே. உங்கள் கண்ணீரின் நாட்களெல்லாம் ஒளிந்து போகும், உங்கள் கவலை அனைத்தையும் மாற்றுவேன், உங்கள் துக்கம் துயரம் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஏசப்பா, தாவீது மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை வழியாக எங்களுக்கு செய்த அற்புதமான செயல்களுக்காக, அரும் செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்போடு வழிநடத்தி சொல்லும் இறை வேண்ட செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் இன்னும் வளமான வாழ்வை, நலமான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு
துணை புரிவீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த வேளையிலே எங்களுடைய உடல் நலத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடல் நலம் குன்றி காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பார்வையற்ற மனிதன் ஆண்டவரே, தாவீது மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொன்ன நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்தீரே. பார்வை கிடைக்கும்படியாய் செய்தி கண் பார்வை இழந்த நிலை கஷ்டத்தோடு வாழுகின்ற பிள்ளைகள், காது கேட்க முடியாத நிலையில் கஷ்டப்படக்கூடியவர்கள், வாய் பேச முடியாத நிலையிலே வருத்தத்தில் வாழக்கூடியவர்கள், தலைவலி தலை சுற்று பிரச்சனைகளினால் தைராய்டு நோய்களினால் பாதிக்கப்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு சுகம் தாரும். ஆண்டவரே, இப்போது நலம் தருவீராக. அன்னை வழியாக தூய பெரிய நாய் அன்னையினுடைய பரிந்து பேசுகிறார். நலமான வாழ்வை பெறுகின்றோம். ஆண்டவரை நம்பிக்கையில் உறுதி அடைகின்றோம். ஆண்டவரை நீ நம்புகிறாயா? உனக்கு நம்பியவாறை நிகழும் என்று சொன்னி ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தருகிறேன். இருதய நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நோயில் விடுதலை தாரும். அடைப்பு பிரச்சனைகள், ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யாவருக்கு விடுதலை தாரும். ஆண்டவரை நுரையீரல் பிரச்சனையினால், சளி பிரச்சனையினால், நிமோனியா காய்ச்சல் கஷ்டப்படக்கூடிய, சளி தொல்லையினால் கஷ்டப்படக்கூடியவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள சிகிச்சைகள் பலம் தர வேண்டும். உம்முடைய வல்லமை ஆற்றல் அவர்கள் கூடவே ஆண்டவர் மருந்து மாத்திரை வழியாக சென்று முழுமையான சுகத்தை வரும்படியாக செய்தவர்களும் ஏசப்பா. வயிற்று பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். யூட்ரஸ் கட்டிகள், நீர் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் என்றெல்லாம் விடுதலை தாரும். புற்று நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த நோயில் முழுமையான விடுதலை கிடைக்கும்படியாய் செய்யும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய பணியாளர் நலமடைவான் என்று நூற்றுவ தலைவன் நம்பிக்கை வெளிப்படுத்திய போல ஆண்டவரே, இந்த திருத்தலத்திலே வருகின்ற பொழுது, இந்த இடத்திலே வந்து அன்னை இடத்திலே மன்றாடுகின்ற பொழுது அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவா. இறை ஆசிரை, இறை வல்லமை பெற்று தருவா. நாங்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று ஆரோக்கியமான வாழ்வோம் என்ற நம்பிக்கையில ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் பலவிதமான வியாதிகள், இரத்த அழுத்த நோய்கள், சுகர் பிரச்சனைகள், கல்லில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிறுநீரக பிரச்சனைகள், டயாலிசிஸ் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லா நோயாளிகள், நோயினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நோயில் விடுதலை தாரும். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே, உடைய வல்லமை ஊற்றம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நலமடைந்து செல்ல வேண்டும். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கைகால் வலிகள், முதுகு தண்டுபட பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை வருத்தத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கண்ணோக்கி பாரும். நெருக்கடியான வேளையில் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் மொழி தருவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே அதிசயமான விதத்திலே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எப்போது நமக்கு பலம் தரக்கூடியவராக இருக்கிறார். பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய உறுப்புகளை ஆண்டவரே பலப்படுத்துகிறார். இப்போது இந்த நேரத்திலே ஆண்டவரை பலப்படுத்தும் அந்த உறுப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலவீனமான அந்த உறுப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரை தோல் வியாதிகள், நரம்பு பிரச்சனைகள், எலும்பு வியாதிகளை கஷ்டப்படக்கூடிய பலவீனம் அடைந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை குணப்படுத்துவீராக. ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தாரும். பல்வேறு தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும், நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்று உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளை தங்கி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் தங்கள் வேலைகளை செய்வதற்கு ஆற்றலை தாரும், பாதுகாப்பை தாரும். வெளிநாடு வேலைக்கு சொல்ல தடைகள் எல்லாம் மாற வேண்டும், விசா தடைகள் மாற வேண்டும். ஆண்டவரை, நினைத்த காரியங்களை, நல்ல காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவீராக ஏசப்பா. சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசீர்வதியும். தினக்கூலி வேலைக்கு செல்லுகின்றவர்கள், கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள், மர வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உடைய தொழில் வளர்ச்சியை தருவீராக ஏசப்பா. மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்கள், கடல் தொழிலுக்கு செல்ல பாதுகாப்பான முறையில் தங்களுடைய பணிகளை, கடமைகளை செய்வதற்கு ஆசீர்வாதங்களை தார். அவர்கள் கூடவே பயணிக்கும்படி ஜெபிக்கிறோம். எம்மாவு சிறுகளோடு பயணித்தது போல ஆண்டவரே, அவளோடு பயணிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய பரிந்து பேசுகிறால் நலம் கிடைக்க வேண்டும், நினைத்த நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும். திருமண காரியங்கள் ஆண்டவரை தடைகள் எல்லாம் மாறி இல்லற வாழ்வை பிள்ளைகள் காணும்படியாய் செய்தலும். தூய பெரியனாகி அன்னையே, எங்களுக்காக மன்றாடும், எங்களுக்காக பரிந்து பேசும் என்ற நேரத்தில் ஒப்பு ஜெபிப்போம். குழந்தை செல்வத்திற்காக, வரத்திற்காக ஜெபிக்கின்ற தம்பதியரை ஒப்பு கொடுப்போம். குழந்தை செல்வம் தந்து ஆசீர்வதியும். உடைய கஷ்டங்களை, மனவேதனைகளை மாற்றும் ஆண்டவரை. அன்னை வழியாக அற்புதமான செயலை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. இதோ சகோதர சகோதரர் அனைவரும் நிறைவோடு மகிழ்வோடு வாழ துணை புரியும். குடும்பத்திலே அமைதி, சந்தோஷ நிலைத்திருக்க செய்தவர்கள், சண்டை சச்சரவுகள், எல்லாவித தீமைகளும் மாறி ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்க செய்தவர்களும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்தவர்களும், ஒவ்வொருடைய உள்ளத்து விருப்பத்தையும் நிறைவேற்றி தாரும். தூய பெரியனாகி அன்னை எங்களுக்கு ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசும். இறை ஆசிரியர் நிறைவாய் பெற்று தாரும். ஒரு தாய்
தேற்றுவதுவோ என் நேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெரிய நாயகி மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. பெரிய நாயகி மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. அகிலம் போற்றிட உயர்ந்தாயே வணக்கம் வணக்கம் அம்மா. அகிலம் போற்றிட உயர்ந்தாயே வணக்கம் வணக்கம் அம்மா. மரியே பெரிய நாயகி மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. திருமறை போற்றும் திருமகளே திருச்சபையோரின் தேற்றரவே. திருமறை போற்றும் திருமகளே திருச்சபையோரின் தேற்றரவே. அரும்பெரும் நலன்கள் உன் வழி அடைந்தோம் அகமகிழ் உமக்கே நன்றி சொல்வோம். அரும்பெரும் நலன்கள் உன் வழி அடைந்தோம் அகமகிழ் உமக்கே நன்றி சொல்வோம். பெரிய நாயகி மாமரியே வணக்கம் வணக்கம் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.